தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த கோரி தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினர் மனு அளித்தனர். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா, தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு பிறகு வணிகர்கள் கொண்டு செல்லும் பணத்தை தேர்தல் அலுவலர்கள் பறிமுதல் செய்தால் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்தார். 18 தேர்தலுக்கு பிறகாவது வியாபாரிகளும் காய்கறி வியாபாரிகளும் சாதாரண மாட்டு வியாபாரிகள் பால் வியாபாரிகள் எல்லாம் வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில் அரசு அனுமதிக்க வேண்டுமே தவிர இந்த மே 23 வரை இதே கெடுபிடி இருக்குமே. ஆனால் தொடர்ச்சியாக எங்கள் வணிகத்துறையை நடத்த முடியாத சூழலுக்கு ஒரு நாள் அடையாள கடையடைப்பு தமிழகம் தழுவிய கடையடைப்பு நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை விளக்கியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் 18க்கு பிறகு இந்த நிலை இருக்காது, நாங்கள் அதை ஆவணம் செய்வோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள்.